தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஒரு 2 நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆமா தோழர் வந்து ஒரு வேலை பளு காரணமாக வெளில போயிட்டாரு, 2 நாள் ஆபீஸ் வரல. பட் இருந்தாலும் நீ கண்டிப்பா வந்தாகணும், எனக்கு ஒரு சில தரவுகள் தெரிஞ்சாகணும் அப்படின்றக்காகவே நீ கண்டிப்பா வாங்கன்னு சொல்லி வர வச்சு பேசிக்கிருக்கான். ஒண்ணு இல்ல தோழர், அதாவது என்னன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் அவர் வந்து ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல ஒரு விஷயத்த பதிவு போட்டாரு. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த 4 ஆண்டுகள்ல தான் கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணாங்க. 2வது விஷயம் சொல்றாரு, அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதையுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணாரு. உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழியர்களுக்கு அதே மாதிரி தன்னுடைய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்களுடைய கூற்று சரி. குறிப்பா பிசி எம்பிசி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை திமுக இழைத்திருக்கிறது. சண்முகம் நாச்சும் பொதுவா சொன்னாரு, நீங்க பிசி எம்பிசி மக்களுக்கு துரோகம் அப்பட்டமா சொல்றீங்க, என்ன காரணம்? அதாவது அரசு ஊழியர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசு ஊழியரா இருக்கட்டும், அதே மாதிரி அப்பாயின்மெண்டா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து நான் முதல்ல அப்பாயின்மெண்ட் வர்றேன். சரி, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய வந்து 12 லட்சம் டோட்டல் அரசு ஊழியர் ஒரு நிர்வாகம் பண்ணுவதற்கு பணியிடங்கள் இருக்குது. பணியிடங்கள் டோட்டல் அரசு 12 லட்சம். சரி, ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு பேரு வேலையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 8,70,000 பேரு சம்திங். இதுல வந்து டெம்பரவரி போஸ்ட் இருக்கு, தினக்கூலி வேலை பாக்குறாங்க நிறைய, அதுல 1 லட்சம் இருக்காங்க. 8 லட்சம் பேர் இருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி ஏறக்குறைய வந்து 4 லட்சம் தோராயமா வச்சா கூட 3 லட்சம் வேகன்சி இருக்கு. தோராயமா வச்சாலே 3 லட்சம் வேகன்சி மேல இருக்கு. சரி, ஏறக்குறைய வந்து இதுல பிசி எம்பிசி மக்களுக்கு எத்தனை லட்சம் பேர் வேலைக்கு போவாங்க? ஏறக்குறைய ரிசர்வேஷன் பாலிசில, தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசில பிசி 30% எம்பிசி 20%. ஏறக்குறைய 100 பேர் வேலைக்கு போனா பிசி எம்பிசி வந்து ரிசர்வேஷன் பண்ணல 50 பேர் வேலைக்கு போவாங்க. அப்ப ஏறக்குறைய 3 லட்சம் பேர் நம்ம தோராயத்துல இந்த 50% எத்தனை லட்சம் பேர் வேலைக்கு போவாங்க? 2 லட்சம், ஏறக்குறைய 2 லட்சம். ஏறக்குறைய வந்து நம்ம 1,80,000 அந்த மாதிரி போவாங்க, ரேசியில போவாங்க. அதுல வந்து காமன் கேட்டகரியில போவாங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி 2 லட்சம் பேர் வந்துருவாங்க. அந்த காமன் கேட்டகரியை சேர்த்தோம்னா 2 லட்சம் பேர் வேலைக்கு போலாம். ஆனா இந்த பணியெல்லாம் போடவே இல்லையே. சோ அப்ப வந்து ஓபிசி மக்கள் குறிப்பா பாதிக்கப்படுறாங்கன்றீங்க. ஓபிசி எம்பிசி மக்கள் வந்து மிகப்பெரிய பின்னடைவு. தோழருடைய தரவுகள், உங்களுடைய தரவுகளின் அடிப்படையில மொத்த அரசு பணியிடங்கள் 12.5 லட்சம். இதுல வந்து 8.5 லட்சம் பேர் தற்பொழுது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5 எவ்வளவு இருக்குன்னா 4 லட்சம் வந்து வேகன்சி. தோராயமா 3 லட்சத்துக்கு மேல, தோராயமா 3 லட்சம். இதுல இடஒதுக்கீடு சிஸ்டத்தின் அடிப்படையில் வச்சாலும் கூட 50% பிசி எம்பிசி மக்கள் போனா இதுல 2 லட்சம் நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. பிசி எம்பிசி மக்கள் வேலை இல்லாம பாதிக்கப்படுறாங்கன்றீங்க. படிச்சவங்க, டாக்டரேட் முடிச்சேன், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க பூரா வேலை இல்லாம கிடக்குறாங்க. இந்த பணியெல்லாம் போட்ட 2 லட்சம் பேர் வேலைக்கு போவாங்க. 4 வருஷத்துல அவங்க அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல, இந்த காலி பணியிடங்கள் நிறைவேற்றல. காலி பணியிடங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாங்க? ஒரு 1 லட்சம் போஸ்டிங் கூட போட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது 4 வருஷத்துல. சாதனைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இப்பதான் தட்டு மாதிரி படிக்கிறான், டிகிரி முடிக்கிறான், ஒரு எம்பிசி பிசில வறுமையில பாட்டாளியா இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பணிதான் அந்த சமூகத்தை வந்து அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போய் ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லையே. இதுல எஸ்சி மக்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்களப்பா. ஆமா, இப்ப அது எஸ்சி ஃபண்ட் கூட ரிட்டர்ன் அனுப்புனாங்க. ஆமா, வருஷம் வந்து ரிட்டர்ன் தானே பண்றாங்க. மத்திய அரசு அனுப்பக்கூடிய பணத்தை எப்பயாவது வந்து பட்டியல் சமூகத்துக்கு முழுசா ஒரு அரசு செலவு செய்ததா இருக்கா? அப்படி வெள்ளரிக்க விட முடியுமா? ஆனா பெரியார் கண்ட கனவுன்றது நிறைவேறி இருக்கா? ஒடுக்கப்பட்ட சமுதாயனுடைய முன்னேற்றம் தானே. ஆனா பெரியார் கண்ட கனவு அல்லாதவர்களால் அவர் ஒருங்கிணைக்கணும். ஆமா, பார்ப்ப அல்லாதவர்களை இன்க்ளூட் பட்டியல் சமுதாய மக்கள். ஆமா, எக்ஸ்க்ளூசிவ் பண்றாங்க. அதுல ஆமா எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. இன்க்ளூசிவ் பண்ணாம எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. சோ இப்ப இந்த வேகன்சிஸ், அதாவது அரசு பணியிடங்கள் நிரப்பாத இந்த வேகன்சிஸ்ல அதிகமா பாதிக்கப்படுகின்ற மக்கள் பிசி எம்பிசி மக்கள். ஆமா, பிசி எம்பிசி மக்கள் 50% வந்துறாங்க ரிசர்வேஷன் பாலிசி தமிழ்நாடு. இந்த ஒரு நீங்க இந்த ஒரு கேட்டகரியில பாக்குறீங்க, நானும் கூட ஒரு சில கேட்டகரியில பாக்குறேன். சாம்சங் தொழிலாளர் போராட்டம் இருக்கு இல்லையா? ஆமா, இப்ப சமீபத்துல கூட சாம்சங் தொழிலாளர் வந்து போராட்டங்கள் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து சங்கம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுங்க. சட்டத்தின் அடிப்படையில் பாக்குறப்ப அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 19 அடிப்படையில சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் லா இருக்கு இல்லையா, தொழிலாளர் சட்டம், இன்டர்நேஷனல் தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் கூட சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்குது.
ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல இந்த போராட்டம் பண்ணிக்கிறப்ப என்ன சொன்னாருன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுகின்ற பொழுது அங்க போய் போராட்டத்தை கலைச்சு விடுறது, நள்ளிரவு புகுந்து போய் இந்த போராட்டக்காரர்களை கைது பண்ணுவது, மைக் செட்டை கலந்துட்டு போறது, தடியடி நடத்துறது, கைது பண்ணுவது, இந்த மாதிரி ஒரு அட்டூழியங்கள்ல இந்த காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டாங்க. சோ அப்ப சங்கம் வைத்துக் கொள்வது உரிமை இருந்த போதிலும் கூட இந்த தமிழக அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளல, அதை கலைச்சூட பார்த்தாங்க. ஆனா இந்த நேத்து வந்த செய்தி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீங்க சங்கம் வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்குன்றத பாருங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இருங்க நான் முடிச்சிடறேன். இது எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா, சங்கம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்குவதற்கு இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க போராட ஆரம்பிச்சப்பே அதை கொடுத்துருக்கலாம்ல. கண்டிப்பா இவ்வளவு காலதாமதம். அப்ப அந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஊழியர்களையும் கூட பிசி எம்பிசி மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல வராங்க. பெருவாரியா இருக்காங்கல்ல. உங்களுடைய ஸ்டேட்மெண்டோட சேர்த்து நானும் என்னுடைய இதை பதிவு பண்ணுறேன். அந்த விஷயத்திலையும் பிசி எம்பிசி மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா இந்த நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு இடைஞ்சல் பண்ணி அதுக்கப்புறம் அனுமதி தரணும். ஏன் தரணும்? அடுத்த போராட்டத்துக்கு பண்ணிடக்கூடாது. திடீர்னு சம்பள உயர்வு கேட்பீங்க, சட்டப்படி வருஷ சுகத்துக்கு டிஏ உயர்வுன்னு கேட்பீங்க, இந்த அலவன்ஸ் கேட்பீங்க. இதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட் சொல்றதையும் கேட்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப கார்பரேட்டுக்கு சாதகமா இருக்கிறதா அரசு, இல்ல மக்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா அதை விட ஒரு பெரிய விஷயம் நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு பாயிண்ட் இப்பதான் வருது. இந்தியாவுல ஏறக்குறைய அதாவது அதிகப்படியான மாநிலங்கள்ல போய் பார்த்தோம்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் தான் இருக்கு. சரி, அது ரயில்வே டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, லேபர் யூனியன், இங்க பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசி எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன், சரி, எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன், இப்படி தனியா இருக்கு. புது தகவலா இருக்கு போல. இது கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதே தமிழ்நாட்டுல மட்டும்தான் செப்பரேட்டா இருக்குன்றீங்க. செப்பரேட்டா பிசி எம்பிசி அசோசியேஷன், எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் அப்படி இருக்கு. அதாவது தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல பிசி எம்பிசி எஸ்சி ஓபிசி எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் இருக்கு. ஆமா, எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் இருக்கு. ஆனா தந்தை பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொல்றோம். பெரியார் என்ன கனவு கண்டாரு? பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் ஒன்றிணைய வேண்டும் என தன் வாழ்வு அர்ப்பணித்த பகுத்தறிவு பகலவன் என்று மேடையில பேசுறான். ஆனா ஓபிசி எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் யூனியன் ஒன்னா இருக்கா? இருக்கணும்ல. ஆனா இல்ல. அப்ப பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா நம்ம திராவிட ஆட்சியா இருந்தாலும் கூட, அதிமுக ஆண்டாலும் கூட, ஆனா அதுலயே யூனிக்கே ஆகலையே அவங்க. ஆமா, அதாவது அதை ஒருங்கிணைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இல்ல. பல்வேறு பிரிவுகளா இருந்தா ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் கூட இருக்கலாம் இல்லையா? யூனிட்டியா இருந்தா உங்களுடைய போராட்டங்கள் வீரியமாகும்ல. போராட்டங்கள் வீரியான உரிமைக்காக போராடுவார்கள். ஒருங்கிணைந்தாங்க அப்படின்னா சில பல அரசியல் ரீதியான சிக்கல்கள், வாக்கு அரசியல் ரீதியான சிக்கல் கூட சந்திக்க நேரிடும். அந்த மாதிரி ஒருவேளை தேர்தல்னால தனித்தனி பிளவுகளா இருந்தா மட்டும்தான் தேர்தல் மாதிரி வைக்கிறாங்க. தேர்தல் ஆதாயம் பெற முடியும் கூட இந்த மாதிரி விட்டுருக்கலாம். ஆனா இதெல்லாம் இந்த ஓபிசி எம்ப்ளாயிஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் பார்க்கணும்ன்றத நான் சொல்றேன். ஆனா தமிழ்நாட்டில் நடைமுறையில சாத்தியமாமான்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி இன்னொரு தருணம் சொல்றேன். நீங்க சொன்ன தருணம் அடிப்படையில் பாக்குறப்ப பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் மெஜாரிட்டியை சேர்ந்துடக்கூடாதுன்ற கூட ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்க பார்வைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நானும் இந்த விஷயத்தையும் கூட பதிவு பண்றேன். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்துக்கு வருவோம். டங்ஸ்டன் சுரங்க விவகாரன்றது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல ஒரு கேலி கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா, நேத்து முதலமைச்சர் அவர்கள் அரிட்டாப்பட்டிக்கு வராரு, மதுரை மாவட்டத்துக்கு. அங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. டங்ஸ்டன் சுரங்கத்தை அது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லி பதிவு பண்ணாரு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் இன்னொரு விஷயம் பதிவு பண்றாரு. அந்த போராட்டக்காரர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்க நான் ரத்து பண்றேன்னு சொல்றாரு. அந்த போராட்டக்காரர்கள் யாரு? பிசி எம்பிசி மக்கள். ஆமா, மதுரை மாவட்டத்தை சுத்துவட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த பகுதி எல்லாமே அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வரவிருக்கின்ற பகுதிகளில் பாதிக்கப்படுகின்ற மக்கள் யாருன்னா பிசி எம்பிசி மக்கள். இப்ப உங்களுக்கு உள்ளபடியே பிசி எம்பிசி மக்கள் மேல அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அவங்க போராடுகின்ற பொழுது நீங்க வழக்கே போட்டுக்க கூடாது. ஆமா, வழக்கே போட்டு கூடாது. அவங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை பிஜேபி தானே போராட்டம் பண்றாங்க, நீங்க வழக்கு போட்டீங்க. ஆனா இப்ப என்ன பண்றீங்க, அதை நாங்களே ரத்து பண்றோம், ரத்து பண்ணிட்டு அதை பெருமையா வேற நிறைய எழுதிக்கிறாங்க சமூக வலைத்தளங்களை. அப்ப
பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க. இந்த படத்தை சொன்னா முதல் படத்துல இவரே வந்து வப்பாராமா இவரே எடுப்பாராமான்ற மாதிரி இவங்களே வழக்கு போடுவாங்க, இவங்களே வழக்கை ரத்து பண்ணிட்டு நாங்க வழக்கை ரத்து பண்ணிட்டோம் அது ஒரு சாதனைக்கிறாங்க, அது ஒரு சாதனையா சொல்லிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வந்தது வந்து நம்ம மோடி அரசாங்கம், டங்ஸ்டன் சுரங்கத்தை நீக்கிறேன்னு சொன்னதே மோடி அரசாங்கம். அவங்களே கொண்டு வருவாங்களா, அவங்களே ரத்து பண்ணுவாங்களா, அதுக்கே பாராட்டுலாம், அதுக்கு பாராட்டலாம் வச்சுக்கிடுவாங்களாம். அவங்களே பெட்ரோல் விலையை கூட்டுவாங்களா, அவங்களும் பெட்ரோல் விலையை குறைப்பாங்களாமா, அவங்களும் கேஸ் விலையை கூட்டுவாங்களா, கேஸ் விலையை குறைப்பாங்களாமா, கேட்டா எங்களுக்கு கிடைத்த வெற்றி சொல்லுவாங்களாமா. கிட்டத்தட்ட பிசிஎம்பிசி மக்களுடைய இந்த போராட்ட வாழ்க்கையில ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு அந்த மக்களை வந்து மேல வழக்கு பதிவு பண்ண வச்சுட்டு இன்னைக்கு வழக்கு நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றதுல எவ்விதத்தை ஏற்புடையது. அந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதுல இன்னொரு பாயிண்டையும் நான் சொல்ல விரும்புறேன். குறிப்பா வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. ஆனா அந்த கோரிக்கை வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் சாதி புத்தியில சொல்றாரா அப்படின்னு நினைப்போம். ஆனா ரிசர்வேஷன் பாலிசி என்பது சாதி அடிப்படையிலான ரிசர்வேஷன் பாலிசி, அதுக்காக அவர் கிளைம் பண்ற கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும்தான் ரிசர்வேஷன் பாலிசில வந்து எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி கூட்டலாம். அப்படித்தான் இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா இந்த எம்பிசி ஓபிசி இருக்காங்கல்ல, ஓபிசிக்குள்ளதான் பிசி எம்பிசி வர்றாங்க. இந்தியாவிலே ஓபிசி ரிசர்வேஷன் பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட்ல கூட இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும்தான். இந்தியாவிலே நான் சொல்றது 50% ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது தமிழ்நாட்டுலதான், வேற எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது. ஆனா அதுல வந்து எம்பிசி 20% இருக்கிறதுனால ராமதாஸ் கோரிக்கை வைக்கிறார். இன்னைக்கு வந்து சாதி வாரி கணக்கு எடுத்தீங்கன்னா நாங்க ஒரு 15% இருப்போம்ல, எங்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசி கூடும்ல அப்படின்றதுல அவர் சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு ரிசர்வேஷன் பாலிசி நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலே முதல்ல வந்து அதுக்கு அதாவது வந்து நன்மை அடைய போறது பறையர் சமூகம், ஆதிதிராவிட பறையர் சமூகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு பாப்புலேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பறையர்கள், ஆதிதிராவிட பறையர்கள், 2வது இடத்துல இருக்கிறது வன்னியர்கள். அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா 2 பேருக்கு 15% ரிசர்வேஷன் பாலிசி தனியா கொடுக்கணும். ஒருவேளை வந்து எஸ்சி எஸ்டி வந்து மக்கள் தொகை கூட வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எம்எல்ஏ சீட்டை கூட கொடுக்கணும், எம்பி சீட்டு கூட கொடுக்கணும், அதுக்கடுத்து கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கணும், சேர்மன்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்றதுனால இவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலையா, அந்த மாதிரி அந்த மாதிரி பிசிஎம்பிசி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாம இருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு ராமதாஸ் சொல்றாரு. ஆனா அந்த கணக்கெடுப்பு நடத்திருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா வன்னியர் சமூக மக்கள் வந்து எம்பி வன்னியர்ன்றத விட எம்பிசி மக்கள் எவ்வளவு இருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, எஸ்சிஎஸ்டி மக்கள் எவ்வளவு இருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, ஓபிசி மக்கள் எவ்வளவு இருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷன் பாலிசியை கூட்டலாம்ல. 69 விழுக்காடு இருக்கு இன்னைக்கு, ஏன் 79 விழுக்காடா மாத்து, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஸ் ஒரு 10%, 69 பிளஸ் வந்து 79, இன்னும் ஒரு 10 ஜெனரல் கேட்டகரியா ஒரு 10% கூட இருக்கட்டும், மீதியை பூரா கூட்டு மக்கள் தொகை அடிப்படையில் கூட்டலாம்ல. ஆனா அப்படி ஒரு இருந்துச்சுன்னா யாரு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருவாங்களா, சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமா ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துரும் ஒரு அச்சம் கூட இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் வந்து பிசிஎம்பிசி மக்களுக்கு அரசியல் கணக்கீடு கண்ணோட்டங்கள் வந்து இருக்கு, மிகப்பெரிய கணக்கீடு கண்ணோட்டம் இருக்கு. சோ வந்து சண்முகம் அவர்கள் சொன்ன கூற்று வந்து முற்றிலும் உண்மையான கூற்றுகள். உண்மை. அதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் தோழர். இப்ப ஏறக்குறைய அரசு ஊழியர் 8,70,000 பேர் 50,000 பேர் வேலை பாக்குறாங்க இல்லையா, இதுல 5 லட்சம் பேர் பிசி எம்பிசி மக்கள் தானே. இவங்களுக்கான பென்ஷன் ஓய்வு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. ஆனா வாக்குறுதியில சொன்னாங்க, நடைமுறையில வந்துச்சா இல்ல, இன்ன வரைக்கும் போராடுறாங்க. இதுல பல்வேறு டிஏ எல்லாம் கூட்டுவாங்க, ஒரு வருஷம் இன்கிரிமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் கூட்டுவாங்க. அதுல ஏதாவது நடைமுறையில இருக்கா இல்ல. எடப்பாடி கூட ஓரளவுக்கு செஞ்சாரு தவிர, ஆனா இன்றைக்கு 4 ஆண்டுகள்ல வந்து அவங்களுக்கானதை வந்து அரசு என்ன பயிலால இருக்கோ அது செய்யல. இன்னைக்கு அதை தவற விட்டு இருக்கு. ஆமா, நிறைய பேர் வந்து டெம்பரவரி ஸ்டாஃப் பெர்மனன்ட் ஆகலாம் கேள்விப்பட்டோம். அது ஒரு பக்கத்துல இருக்கு, டெம்பரவரி ஸ்டாஃப் ஒரு பக்கத்துல இருக்கு. நிரந்தர பணியில இருக்கவங்களுக்கே செய்யல. என்னென்ன எல்லாம் டிஏ லொட்டு லூஸ்க்கெல்லாம் வர வேண்டியது அவங்களே போய் சேராம நிறைய இருக்கு. அதனாலதான் வந்து அந்த அரசாங்க ஊழியர்களுடைய சங்கங்கள் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க திமுகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து தருவோம்னு சொன்னாங்க. இதுல கலைஞர் அந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம். கலைஞரை வந்து என்ன அரசு ஊழியர் வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம அரசு ஊழியருடைய நாயகன் கலைஞர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அரசு ஊழியருக்கு துரோகம் செய்யறதுல அரசா வந்து இன்னைக்கு மாண்புது தடுமாறிட்டாங்க. 4 வருஷம் முடிஞ்சுங்க. அரசு ஊழியர்கள் என்ன பண்ண முடியும்? அரசு ஊழியர்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அவங்களுக்கான கெயின் என்ன இருக்கோ, லா இருக்கோ, அதை நடைமுறைப்படுத்தல. அது அரசு ஊழியர்கள் அதிகபட்சமா வந்து நீங்க சொன்ன மாதிரி பிசிஎம்பிசி மக்கள் ஏறக்கூடிய 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க தானே பாதிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தானே மிகப்பெரிய பாதிப்பு. 1 வருஷம் செஞ்சாங்கன்னா
ஒரு வருஷத்துல ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ஒரு வருஷம் செஞ்சாலும் கூட ஒரு வருஷத்துல நாங்க செஞ்சுட்டோம்னு சொன்னாலும் அதை நம்பிக்கொள்கின்ற அளவிற்கு அந்த மக்கள் இன்னும் அவ்வளவா வந்து அரசியல் புரிதல் இல்லாத நபர்கள் ஏத்துக்க முடியாது. 4 வருஷம் செய்யாம ஒரு வருஷம் செஞ்சு விட்டு நான் செஞ்சுட்டேன் தப்படம் அடிக்கிறதுக்கு வந்து அவங்கள நீங்க அரசு ஊழியர் ஒரு பக்கத்து பாதிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிசி எம்பிசி நிலம் யாருக்கு இருக்கு? அக்ரிகல்ச்சர் யாரு, விவசாயம் யாரு அதிகமா பண்றா? பிசி எம்பிசி மக்கள் தானே. இவங்களுக்கான ஸ்கீம் என்ன இங்க இருக்கு? தமிழ் புதுவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், எல்லா திட்டத்திலயும் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ரைட், ஓகே. படிக்கிறதுக்காக இவன் படிச்சு முடிச்சுட்டு எப்படியா வேலைக்கு போவேன்? 2 டிகிரி வாங்குறேன், 3 டிகிரி வாங்குறேன், வேலைக்கு போகணும்ல, சம்பாதிக்கணும்ல. ஆல்ரெடியே வந்து நீங்க சொன்ன மாதிரி டேட்டாவின் அடிப்படையில 4 லட்சம் போஸ்டிங் வந்து நிரப்பாம இருக்கிறாங்க. 3 லட்சம் போஸ்டிங் வேக்கண்டா இருக்குது. இதுல இவங்க வெளில வந்தாங்கன்னா அவங்களை எப்படி நிரப்ப போறாங்கன்னு தெரியல. அப்ப அதுக்கான செயல் திட்டங்கள் என்ன வகுத்து இருக்காங்கன்னு தெரியல. என்ன ஸ்கீம் இருக்கு? விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன ஸ்கீம் வச்சிருக்கீங்க? ஏதாவது அணை கட்டுறதுக்கு திட்டம் இருக்கா? இல்ல இந்த வாய்க்கால் டெவலப்மெண்ட் இருக்கான என்ன ஸ்கீம் இருக்கா? அந்த ஸ்கீம் 4 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆய்வு பண்ணாதான் தெரியும். விவசாயிகள் பாவம் யாரு பாதிக்கப்படுற விவசாயிகள். நீங்க அணை கட்டுன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் யாருக்கு வருது. நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இருக்காங்க, அவர் வீட்டுல வந்து இடி ரைடு வந்து வந்தாங்க. இடி ரைடு வந்த உடனே 2வது நாளே என்ன பண்ணாருன்னா டெல்லிக்கு வந்து போனாரு. அப்ப டெல்லிக்கு போனப்ப நிறைய பேர் கேட்டாங்க எதற்காக போறாங்க கேட்டோடனே நான் துறை சார்ந்து போறேன் அப்படின்னு சொன்னாப்ல. அப்ப அவர் வந்து ஒரு பர்சனலா போயிருந்தாரு இல்லாட்டி ஃபேமிலி ரீதியா போயிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. துறை சார்ந்து அவர் போன அந்த துரைமுருகன் அவர்கள் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்காக தான் போனேன், இதை பத்தி பேசினேன், இந்த செயல் திட்டங்களை பேசினேன், இப்படிலாம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன்ற மாதிரி எந்த விதமான செய்தியாளர் சந்திப்பும் சொல்லவே இல்லை. அவரு டெல்லிக்கு போனாரு, வந்தாரு. அவர் வந்து துறை ரீதியா போயிருந்தப்ப அதை சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குல்ல, மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குல்ல. ஏன்னா நீங்க வந்து ஒரு துறை சார்ந்த ஒரு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், அப்ப சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குல்ல. ஆனா வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. சோ இவருடைய செயல்பாடுகள் மூலமாக பாதிக்கப்பட போகின்ற மக்களும் யாருன்னு பார்த்தோம்னா விவசாயிகள் தான். அது பெரும்பாலும் பிசி மக்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆமா, இரிகேஷன் ஆஃப் வாட்டர் சிஸ்டம் வந்து டெவலப்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே இல்லையே, இருக்கிறதே அப்படியே தானே இருக்கு. கண்டிப்பா டெவலப் பண்றது என்ன வந்து நிறைய பாதைகள் வழித்தடங்களை உருவாக்கலையே. ஆமா ஆமா, வழித்தடங்களை உருவாக்கலாம், அணைக்கட்டுகள் இன்னும் நிறைய இடத்துல புதுசா கட்டிருக்கலாம் மலையோரத்துல. அதன் மூலமா விவசாயத்தை செழுமைப்படுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் மைனஸா இருக்கு. இதை எப்படி சரி பண்றது? சோ வந்து பே சண்முகம் அவர்கள் சொன்ன இந்த கூற்று என்பது முழுக்க முழுக்க உண்மை. அதையும் தாண்டி கூட நம்மளுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பாக்குறப்ப குறிப்பா இதுல பாதிக்கப்படுகின்ற மக்கள், அதிகமான மக்கள் யாருன்னா பிசி எம்பிசி மக்கள் தான். எஸ்சி மக்கள் அவங்க செய்ய போறது கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி ஃபண்டுலாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. அந்த மக்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றது கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அட்லீஸ்ட் பிசி எம்பிசி மக்களுக்காச்சும் அவங்க சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும்ன்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த காலம் நம்ம சில தரவுகள்லாம் பார்த்தோம். மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நாமளும் புரிஞ்சுக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு கருத்து ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றார். நன்றி, வணக்கம்.